இந்த வீடியோல பைத்தானை உங்க சிஸ்டம்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So let's start. ஹாய் கைஸ், இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தனோட லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்படி விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபைன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைத்தனை நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட க்ரோமில் போய்க்கோங்க. உங்களோட க்ரோமில் நீங்கள் இந்த டேப்பில் பைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபைன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, வெல்கம் டு python.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, அது அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஃபைன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட், டவுன்லோட்ஸ், டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன், அந்த டவுன்லோட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லைக் 3.13.2 இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா, இப்போ கரண்ட் வெர்ஷனாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகும். ஓகேவா, ஸோ ஆர் யூ ஷீட் தெரியுதா உங்களுக்கு, இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுதா? ஃபைன், ஜஸ்ட் ஒரு 27.3 MB தான் இருக்குது, அது உங்களுக்கு டவுன்லோட் ஆகட்டும். ஃபைன், ஒன்ஸ் நம்ம அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, ஐ திங்க் அது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், இதை எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைன், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நமக்கு ஒரு விண்டோ வரும். வந்துருச்சுங்களா? ஃபைன், இதில் யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் டூ வச்சுருக்காங்க, இதையே கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இந்த ஆட் python.exe2 பாத்துன்னு இருக்கு இல்லையா, அதை மறக்காமல் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன், இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனில் நீங்கள் என்னென்னலாம் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் இதில் நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஆட் python to environment variablesன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம கண்டிப்பாக டிக் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இன்ஸ்டால் python.3 லைக் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட் லொக்கேஷனில் தான் இருக்குது, அதனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிட்டுமான்னு கேட்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, எஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அது கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிடும். ஆஃப்டர் தட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இது என்ன வெர்ஷன், நம்ம கரெக்டாக லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். எதில் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, சிஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அதை செக் பண்ணிக்க முடியும். ஃபைன், ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபைன், இதை க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஓகேவா, ஃபைன், எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நமக்கு என்ன ஆகும், நமக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் என்ன செக் பண்ணிக்கலாம்னா python வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஃபைன், கொடுத்துட்டு இதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபைன், பார்த்தீங்களா நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் என்ன 3.13.12 அது வந்துருச்சா, சூப்பர் சார். இதில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. இப்போது இதை நீங்கள் ஷெல்லாக மாற்றிக்கலாம். வெறும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தனோட ஷெல் ஸ்கிரிப்டிங்காக மாறிடும். ஸோ நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, as well as பிரிண்ட் என்ன கொடுத்துக்கலாம், நீங்கள் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபைன், ஹலோ வேல்யூ பிரிண்ட் ஆகுதா, ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க லைக் ஏ இஸ் ஈக்குவல் டு 200 + 300 பிரிண்ட் ஆஃப் ஏ இப்படி கொடுத்தீங்கன்னா 500 லைக் இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஃபைன், இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, லைக் இது அதர் தென் தட் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎல்இன்னு சொல்லுவாங்க. யார், ஐடிஎல்இ அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஐடிஎல்இ அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் தான் இது. ஃபைன், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபைன், இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபைன், இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் இப்படி தான் ஐடிஎல்இ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, ஃபைன், இப்படி தான் உங்களுக்கு ஒன்று வரும். ஓகேவா, ஃபைன், நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி பிரிண்ட் அங்கேயும் பண்ணிக்க முடியும். பிரிண்ட் ஹலோ வெல்கம், ஃபைன் வருதா, ஓகேங்களா. நீங்கள் அதே மாதிரி அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஸோ யூ கேன் ஒர்க் இட். ஓகேவா, 300 லைக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 + 700
தென் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஃபைட். இப்படியே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைட் சார் இதில் வந்து n நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் கோடிங்ஸ் போட முடியுமானா இதில் போட முடியாது. லைக் இது நீங்கள் என்ன பண்ணும், ஃபைல் நியூ ஃபைல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி லைக் இந்த இடத்துல உங்களோட கோடிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், ஒர்க் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைன். இப்போது இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது, அது ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டலேஷன் ஒர்க் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் இந்த மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.